பண்ற பாலா? நாம நாள் பூரா இங்க வெந்து வாடிக்கிட்டு இருக்கணுமா? ஆனா அப்பா மட்டும் டென்ட்ல ஹாயா உட்கார்ந்துருப்பாராம். நல்லா இருக்கு. வாங்க வாங்க, டெசர்ட் சவாரிக்கு போலாம். ஒட்டகம் மேல உட்கார்ந்தா செம ஜாலியா இருக்கும் அப்படின்னு ஆர்வ கோளாறுல பேசினது யாரு? நான் தான். ஆனா நீ எதுக்காக இதுக்கு ஒத்துக்கிட்ட? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஒட்டகத்து மேல உட்கார்ந்தா மூக்கு திறக்கவே முடியல. என்ன ஸ்மெல்லு! திமிராத அடங்கு. உண்மைய சொன்னதும் ஒட்டகத்துக்கு கோபம் வந்துருச்சு போல இருக்கு. அங்க பாருங்க. ராஜ், அம்மா, அப்பா. ஏன் அப்பாவோட நிறுத்திட்ட? தாத்தா பாட்டின்னு எல்லாரையும் கூப்பிட வேண்டியதுதானே? இந்த ஒட்டகத்து கூட இருந்தவர் எங்க? திரும்பி போறதுக்கு இந்த ஒட்டகத்துக்கு நாம தான் வழி காட்டணும் போல இருக்கு. ஐயா பெரியவரே, என் குழந்தைக்கும். பயப்படாதம்மா, வீணா பயப்படாத. ராத்திரி பகல்னு பார்க்காம நாங்க எல்லாரும் எதுக்காக இங்க காவலுக்கு இருக்கோம்? இத பாருமா, உன் புள்ளைய எங்க புள்ள மாதிரி தான் பார்த்துட்டு வரோம். உன் குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். உன் குழந்தைக்கு எதுவும் ஆகாம காப்பாத்த வேண்டியது எங்களோட கடமைமா. மண்ணு சூறாவளியா மாறி வருது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஒதுக்கியே நில்லுங்க. குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத. ஏன் இப்படி பெத்தவங்க பாவத்தை கொட்டிக்கிற? ஒருத்தர அழிச்சாதான் இன்னொருத்தரால வாழ முடியும். இந்த சாதாரண தத்துவம் கூட உனக்கு தெரியாதா? என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத. என் குழந்தை ஏதோ குழந்தை அலற சத்தம் கேக்குது. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் யாரு? எங்க இருந்து வரீங்க? இந்த நிமிஷமே இந்த கிராமத்தை விட்டு நீங்க வெளியே போயிடுங்க. எங்க கிராமத்துல குழந்தைகளுக்கு பாதுகாப்புங்கிறதே கிடையாது. இங்க பாருங்க தாத்தா, என் பேரு மீரா, இவன் தான் ராஜ். நாங்க இங்க வழி மாறி வந்துட்டோம். எங்கள இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்க தங்க விடுங்க தாத்தா. இல்ல முடியாதுமா. ஏன் தாத்தா முடியாதுன்றீங்க? அதுக்கு காரணம் இருக்கு. இந்த கிராமத்துக்கு ஒரு ஆளோட சாபம் இருக்கு. அவன் தீய சக்திகளுக்கெல்லாம் தலைவன். அவனும் வயசானவன் தான். அவன் காலத்துக்கு இளமையா இருக்கணுங்கிறதுக்காக குழந்தைங்க கிட்ட இருக்கிற இளமை பருவத்தை பறிச்சுக்கிறான். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த சின்ன குழந்தை வயசானவர் மாதிரி தெரியறதுக்கு காரணம் அந்த கெட்டவன் இந்த குழந்தை கிட்ட இருந்து ஆயுள பறிச்சுக்கிட்டதுனாலதானா? அவனோட அக்கிரமம் தினமும் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நிலைமை இந்த குழந்தைக்கு மட்டும் இல்ல. கிராமத்துல இருக்க எல்லா குழந்தைங்களும் வயசானவங்க மாதிரி இருக்காங்களே, என்ன கொடுமை இது? ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போயிடுங்க. சீக்கிரம், எந்த நேரத்திலயும் உங்களுக்கு ஆபத்து வரலாம். போயிடுங்க.
அதெல்லாம் முடியாது. நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். சொல்ல போனா நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. என்னால அவங்க கிட்ட இருந்து உங்க எல்லாரையுமே காப்பாத்த முடியும். நீ நினைக்கிற மாதிரி இது விளையாட்டு இல்லப்பா. அவன் சக்தி வாய்ந்த ஒரு மகா மந்திரவாதி. கவலைப்படாதீங்க, என்கிட்டயும் நிறைய சக்தி இருக்கு. நான் அவனை ஈஸியா ஜெயிச்சிருவேன். உங்கள ஒருத்தருக்கு கூட நான் சொல்றது உண்மைன்னு தோணலையா? அது நான் உன்ன நம்புறேன். இத பாரு, பெரியவங்க பேசும்போது குழந்தைங்க குறுக்க பேசக்கூடாது. உன் முகத்துல முதுமை இருந்தாலும் நீ எனக்கு பேரன் தான்ப்பா. ஏதோ என்னுடைய போராத நேரம் அவ உன்னையும் வயசானவனா ஆக்கிட்டானேப்பா. இதுக்கு மேல அவனால என்ன பண்ண முடியும்? இப்படியே நம்ம பயந்துகிட்டே இருந்தா அவனை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க பாருங்க தாத்தா, உங்க பேரனை நாங்க காப்பாத்துறோம். நம்ம ஊர்க்காரங்களாகட்டும் வெளியூர்க்காரங்களாகட்டும் அந்த மாறாவை எதிர்த்து இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே தைரியத்தோட போராட முன் வரல. இப்ப இவங்களாவது போராடி ஜெயிக்கட்டும். நீ சொல்றதும் சரிதான்ப்பா. இத பாருங்க, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி வாங்க, அந்த மந்திரவாதி பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு தனிமையான இடத்துல தங்கி இருக்கான். மாறா, நீ அந்த ராஜோட கதையை எப்ப முடிப்ப? தலைவா, ஊர்ல எல்லாரும் என்ன சங்கூதரத்துல சிங்கோன்னு சொல்றாங்க. அதனால அந்த ராஜுக்கு சீக்கிரத்திலே நான் சங்க ஊதுறேன். வாய மூடு. ராஜ் உன்னை பால் குடிக்கிற குழந்தையில, அவன் படையெடுக்கிற பாம்புக்கு பால ஊத்துறவன். முதல்ல அவன் கதைய முடி. நான் சொன்னது மட்டும் நடக்கல, உனக்கு நான் பால் ஊத்திருவேன். ரொம்ப நன்றி. நீ இப்போ உன்னோட கிராமத்துக்கே திரும்பி போகலாம். அந்த கெட்டவனை நான் ஒரு கை பாத்துக்கிறேன். இல்ல, நான் உங்களுக்காக வெளியவே காத்திருக்கேன். நீங்க உள்ள போய் வேலைய வெற்றிகரமா முடிச்சிட்டு வாங்க. வெளியே ராத்திரி, உள்ள பகலா? இது நிச்சயமா மாறாவோட வேலையா தான் இருக்கும். Video by visualsitu-blogspot.com. நண்பன் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. வாங்கிக்க. ஒவ்வொரு நெருப்பு பந்தலையும் உங்க எலும்பெல்லாம் சாம்பல் ஆயிடும். வாங்கடா வாங்க, வந்து என் கையால சாம்பலா மாறுங்க. மாறா, தைரியம் இருந்தா வா நேரா. யார் அடுக்குமொழியில பேசுறது?
காட்டிட்டல்ல, இப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். யா! இந்த கவசத்தை மீறி ஒரு துரும்பு கூட உள்ள நுழைய முடியாது. எரிமலையா இருந்தாலும் எட்டி நின்னுதான் வேடிக்கை பார்க்கணும். நீ எவ்வளவு நேரம் தான் அதுக்குள்ளேயே மறைஞ்சிருக்க முடியும்? நீ உண்மையிலேயே சுட்டெரிக்கிற சூரியன்னா இந்த கவசத்தை மீறி என்ன தொடு பார்க்கலாம். என்கிட்டயே ஆட்டம் காட்டுங்க, உன்னை சும்மா விட மாட்டேன். அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ண போற ராஜ்? உன் பேட்டரி சார்ஜ் டவுன் ஆயிட்டு இருக்கு. நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த மாறாவுக்கு எப்பவுமே இளமையா இருக்கணும். உங்க 2 பேரோட இளமையும் இப்ப எனக்கு சொந்தம். வா! என்னோட கடைசி தாக்குதலுக்கு தயாராகுங்க. என் மேல யாரு கல்ல வீசுறது? தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து கல்ல வீசுங்க. வெளிய வாங்க. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப உங்களால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த கவசம் என்ன பாதுகாக்கும். அப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த கவசத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னால இந்த குழந்தைகளை எதுவுமே பண்ண முடியாது. அதே நேரம் அந்த பெல்ட்டையும் அடைய முடியாது. இன்னும் எவ்வளவு நேரம் அதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருப்ப? வெளியில வந்தா இந்த கல்லு உன் முகத்தை பதம் பார்க்கும். என்னது குழந்தை மாதிரி கல்ல எறியாத. அந்த பெல்ட் என் கைக்கு எப்படியும் வந்தே ஆகணும்.
அசந்த நேரம் பார்த்தா என்ன அடிக்கிறீங்க? வயசானவனைய ஓட விடுற, இந்த வாங்கிக்க. யாருக்கிட்ட மோதிரம் தெரியாம மோதிட்ட, இதுக்கான விளைவை நீ இப்ப அனுபவிச்சே ஆகணும். என்னடா எனக்கே பூமியை பொளந்து காட்டுற? நான் தான் உங்களை ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ஆகும்னு எச்சரிக்கை பண்ணல, கேட்டீங்களா? இப்ப என்னாச்சு பாருங்க. நீங்களும் உங்க குழந்தை பருவத்தை இழந்துட்டு வந்து நிக்கிறீங்களே, பார்க்கவே பாவமா இருக்கு. கவலைப்படாதீங்க, இன்னொரு தடவை அவன் என் கையில சிக்கினான்னு வச்சுக்கங்க. சரி, நான் உன் கையில சிக்கிட்டேனே வச்சுக்க, என்ன பண்ணுவ தம்பி? உன்னால முடிஞ்சதெல்லாம் கல் எடுத்து அடிக்கிறது தானே. ஆனா இந்த இடத்துல வெறும் மண்ணு தானே இருக்கு. இத தூவி சபிக்க போறியா? இவனுக்கு வாயால பேசினா பார்த்தாது, கையால தான் பேசணும். நான் தான் கொம்பேறி முக்க, என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க குடல உருவிடுவேன். முரட்டு காளைய முட்டி போட வைக்கிறேன். இத வாங்கிக்கோ. சீக்கிரம் தப்பிச்சு போயிடு. எனக்குதான் வயசாயிடுச்சு, இதுக்கு மேல ஓட முடியாது. ரொம்ப நன்றி ராஜ், முடிஞ்ச மீராவை என்கிட்ட இருந்து காப்பாத்திக்க. வீரா, வீரா. மீரா, நாம இந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அப்படின்னா நாம உடனே பாலாக்கு போன் பண்ணி ஆகணும். யாரது? ஹாய் ராஜ். நீ நீ தாத்தா ராஜுக்கு வணக்கம். தேவையில்லாம சிரிக்கிறத நிறுத்து. மாறான பேர் இருக்கிற ஒரு பயங்கரமான ராட்சசன் அவன் தான் என்ன இப்படி ஆக்கிட்டான். ஆமா, அவையே மத்தவங்களோட ஆயுள திருடுறான். அந்த மாறாவை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சு சொல்றியா? ஒரு நிமிஷம் இரு. அந்த மர கையில கம்பு ஏதாவது இருக்கா? அவனோட முழு சக்தி அந்த கம்பல தான் அடங்கி இருக்கு. அதை எடுத்து உடைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, எல்லா குழந்தைங்களும் நார்மல் ஆயிடுவாங்க. தேங்க்ஸ் பாலா, பாய். டாடா. கடைசியா ஒரு தடவை நேர்லயே போய் அந்த மாரா கூட மோதி பாத்திர வேண்டியதுதான்.